என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். இன்றைக்கு அன்பு சகோதரன் என்னுடைய அருமை மகன் டாக்டர் பால் தினகரனுக்கு பிறந்த நாள். 51ஆம் ஆண்டை முடித்து 52ஆம் ஆண்டை அவர் துவங்குகிறார். கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கும்படி நாம் எல்லாரும் ஒரே குடும்பத்தின் மக்களாக நம்ம அவருக்காக வேண்டுதல் செய்ய போகிறோம். விசேஷமாக இந்த வார்த்தையை நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்காக கர்த்தர் கொடுத்தது போன்ற ஒரு வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11-12 இப்படி வாசிக்கிறோம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வருஷான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறையாய் இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! பிள்ளைக்கு இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் எல்லாருடைய சார்பிலும் நானும் கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படியே as a gift we are all giving him these 2 verses. இந்த 2 வசனத்தையும் அன்பு மகனுக்கு நம்ம கொடுக்கிறோம். அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். டாக்டர் பால் தினகரன் அவர்கள் தனது 18வது வயதிலிருந்தே தன் தகப்பனார் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களுடன் இணைந்து தனது ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். இயேசு சுவாமி கப்பர்நகும் என்ற ஒரு ஊருக்கு வந்தாராம். அப்பொழுது ராஜாவின் மனிதன் ஒருவன் அவரிடம் வந்து, ஐயா, என் மகன் மிகவும் வேதனைப்படுகிறான், இறந்து விடுவான் போல் இருக்கிறது, தயவு செய்து நீர் வந்து என் மகனை குணமாக்க வேண்டும், நீர் பல அற்புதங்களை செய்திருக்கிறீராமே என்று அவரிடம் சொன்னான். இயேசு சுவாமி அவனை பார்த்து சொன்னார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று. அவ்வண்ணமாகவே அவன் அந்த வார்த்தையை நம்பி போனான். அவன் தன்னுடைய ஊருக்கு செல்லும் பொழுது அவனுடைய வேலைக்காரர் அவனுக்கு எதிராக ஓடி வருகிறார்கள். ஐயா, எஜமான், உங்களுடைய மகன் பிழைத்திருக்கிறான், உங்களுடைய மகன் அற்புத விதமாக மரண கட்டிலிருந்து எழுந்து விட்டான் என்று சொன்னார்களாம். உடனே அவன் சொன்னான், என் மகன் சுகம் பெற்ற நேரம் எது என்று கேட்டானாம். நேற்று 7ஆம் மணி நேரத்தில் அவன் சுகம் பெற்றான் என்று சொன்னவுடன் அவன் தேவனை அறிந்து கொண்டான். தேவனுடைய வார்த்தை எப்படி அந்த அற்புதத்தை செய்தது, எப்படி அவனை மரண கட்டிலிருந்து இழுத்து வந்தது என்று சொல்லி அவன் தேவனை மகிமைப்படுத்தி இருப்பான். ஆம், நம்முடைய தேவனுடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். என் அருமை சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய பெற்றோரும் எங்கிருந்தாலும் சரி, அவர்கள் உங்களுக்கு தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். இப்பொழுதே அவர்களுக்காக ஜெபியுங்கள். தேவன் சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, தூரத்திற்கும் தேவன் அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குவார். சரீர நோயானாலும் சரி, மன நோயானாலும் சரி, அவரிடம் திரும்பி சேர்ப்பார். அவர் வார்த்தை வல்லமுள்ள வார்த்தை, அவர் வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. நம் தேவனுடைய வல்லமை இன்றும் மாறி போகவில்லை. அவர் இன்றும் அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஆன்டி, உங்களின் அன்பு மகன் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் முதல் தேவ செய்தி அளித்த போது ஒரு தாயாக நீங்கள் அதை எப்படி உணர்ந்தீர்கள்? இது ஒரு நல்ல கேள்வி. ஆண்டவர் என் மகனை இப்படி மாற்ற வேண்டும் என்று அவன் பெற்ற நாளிலிருந்து நான் ஜெபித்தேன். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவன் என்னுடைய கர்ப்பத்தில் உருவான பொழுதே அவனை தன்னுடைய ஊழியத்திற்கு என்று தெரிந்தெடுத்து அவனை ஆசீர்வதித்தார். நானும் என்னுடைய சார்பாக நான் என்ன செய்தேன்? பெற்ற உடனே அவனை கரத்தில் ஏந்தி கர்த்தருக்கென்று அர்ப்பணித்தேன். 17 வயதாகும் பொழுது கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே என்னை எளிய ஜெபத்தை கேட்டார். அன்றைக்கு பார்த்து பாருங்க, என் மகன் பிரசங்கம் பண்ண போகிறான். என்னுடைய குட்டி பிள்ளை ஏஞ்சலுக்கு 11 வயது. திடீரென்று வாந்தி, ஜுரம் எடுத்துக்கொண்டே இருக்கிறார். என்னால் என் மகன் பிரசங்கம் பண்ணுறதை முன்னாலிருந்து பார்க்க முடியலேன்னு கவலைப்பட்டேன். அப்பொழுது ஒரு சகோதரி அன்போடு வந்து, நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் போய் உங்கள் மகனை பார்த்து ஜெபியுங்கள் என்றார். ஓடோடி போய் நாள் உட்கார்ந்து என் மகனை பார்த்து அவன் பிரசங்கம் பண்ணுவதை பார்த்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருந்தேன். இதை தானே நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், இதை ஆண்டவர் கொடுத்து விட்டார் என்று என் உள்ளம் மகிழ்ந்தது. அன்றிலிருந்து அவனுக்காக தொடர்ந்து ஜெபித்து வந்தோம்.
கர்த்தர் என்ன அருமையானவர். வைராக்கியமான பக்தி அவனுக்கு கொடுத்தார். அதுவரை நண்பர்கள் சென்றவன் கர்த்தர் ஒருவரே என் நண்பர் என்று அவரை பிடித்து கொண்டார். தகப்பனோடு சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதில் வைராக்கியமானான். அன்று முதல் படிப்பை காட்டிலும் அவன் ஆண்டவருடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். அதுதான் எனக்கு சந்தோஷம், பேரானந்தம். அன்பின் அப்போஸ்தலர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களை தொடர்ந்து அவரின் புதல்வன் டாக்டர் பால் தினகரன் அவர்களின் மேற்பார்வையில் இயேசு அழைக்கிறார் ஊழியம் இன்று உலகமெங்கும் இறைவன் இயேசுவின் வார்த்தையை தொலைக்காட்சி ஊழியம், கடித ஊழியம், ஜெபகோபுர ஊழியம், பொதுக்கூட்டம், இன்டர்நெட் ஊழியம் போன்ற பல்வேறு வழிகளில் மக்களின் கண்ணீரை துடைத்து அற்புதங்களை இறைவன் இயேசுவிடமிருந்து பெற்று தருகின்றது. இறைவன் இயேசு அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன் அவர்களை எடுத்து பயன்படுத்தும் இந்த வல்லமையான விதங்களில் ஒன்றாக தி வேர்ல்ட் யுனைடெட் நடத்திய முதல் உலக ஆன்மீக தலைவர்களின் மாநாட்டில் இந்தியாவிலிருந்து டாக்டர் பால் தினகரன் அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்தார். இதில் உலகமெங்கிலும் இருந்து சுமார் 50க்கும் மேலான நாடுகளில் இருந்து 200க்கும் மேலான பல்வேறு ஆன்மீக தலைவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் உலக சமாதானத்திற்காக ஓர் சமாதான உடன்படிக்கையை அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் வாசிக்க அனைத்து ஆன்மீக தலைவர்களும் அந்த சமாதான உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டனர். I love this life. I love this world. I also facilitate inner transformation among people of all. ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். In Eluru, ஏலூரிலே in one of the meetings, கூட்டங்கள் ஒன்றிலே suddenly I pointed to the crowd திடீரென்று கூட்டத்துக்குள் நான் சுட்டி காட்டினேன். and the Holy Spirit showed. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காண்பித்தார். He is a person called Prasad. Prasad, பிரசாத், you are living in adultery. நீங்கள் விபச்சார பழக்கத்தில் இருக்கிறீர்கள். You are cheating your உங்கள் wife. மனைவியை ஏமாற்றுகிறீர்கள். But now you have blood in your hands. ஆனால் இப்பொழுது உங்கள் கைகளில் இரத்தம் படிந்திருக்கிறது. Mr. Prasad, you have come here even now suffering with the problem of the sinful acts that you have committed just now. నీవు ఇప్పుడు కూడా ఇక్కడికి వచ్చినప్పుడు కూడా నీవు చేసిన పాపపు అలవాట్లనేటువంటి ఇప్పుడు కూడా చేసి వాటి చేత నలిగిపోతున్న స్థితిలో ఇక్కడికి వచ్చి ఉన్నావు. But the only solution is the blood of Jesus Christ. இதற்கு இருக்கிற ஒரே பரிகார தீர்வு இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் மாத்திரமே. He is cleansing the adulterous spirit விபச்சார ஆவியிலிருந்து அவர் உங்களை சுத்திகரிக்கிறார். and he is turning you to God. உங்களை தேவனிடமாக திருப்புகிறார். He is forgiving your adultery. உங்கள் விபச்சார பாவத்தை உங்களுக்கு அவர் மன்னிக்கிறார். Now he is giving you a clean life. இப்பொழுது ஒரு தூய்மையான வாழ்க்கை உங்களுக்கு அருளுகிறார். Go back to your wife and your family. உங்கள் மனைவியிடத்தில் குடும்பத்துக்கு திரும்பி போங்கள். As I said it and began to pray, இதை நான் சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்த உடனே in a few minutes that Prasad was on the platform. ஒரு சில நிமிடங்களுக்குள் அந்த பிரசாத் மேடையின் மேல் வந்து நின்றார். నా పేరు ప్రసాద్ అండి. నన్ను బ్రదర్ గారు పేరు పెట్టి పిలిచి, ప్రసాద్ నీ మనసంతా కల్మషంగా ఉన్నావు, నువ్వు కొన్ని విషయాల్లో అంటే నేను ఒక అమ్మాయి విషయంలో నేను తప్పుదం చేశానండి. చేసినప్పుడు దాన్ని నాకు చూపించాడు. తర్వాత ఇదిగో నీ కొరకు దేవుడు రక్తాన్ని కార్చాడు, రక్తం నీ చుట్టూ ప్రవహిస్తుందని చెప్పారండి. అప్పుడు నేను ఆకాశం వైపు ఇలా ఎత్తి నేను ఒళ్ళంతా నాకు వైబ్రేషన్ వచ్చి నేను పైకి చూస్తే నాకు యేసుప్రభు పైనుంచి నాకు రక్తధారలతో నాది మొత్తం శరీరం బాగా రక్తం పడిపోతుందండి. నేను చాలా పాపిగా ఉన్నాను. నేను పాపిగా ఉండి రక్షణలోకి వచ్చిన దగ్గర నుంచి కూడా దేవుడు నన్ను దీవిస్తూనే వచ్చాడండి.
I have committed my life to Jesus. நான் என் வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன். I felt a cleansing come upon me. ஒரு சுத்திகரிப்பு என் வாழ்க்கையில் இறங்கி வருகிறதை உணர்ந்தேன். Now I feel like a new man. இப்பொழுது ஒரு புது மனுஷனைப் போல் நான் உணர்கிறேன். I am sorry, God. தேவனே என்னை மன்னித்து விடும். I am sorry, my wife. என் மனைவியே என்னை மன்னித்து விடு. He said it before 2 lakhs of people. 2 லட்சம் மக்களுக்கு முன்பாக நின்று இப்படி அவர் அறிக்கையிட்டு சொன்னார். That takes the power of God. தேவனுடைய வல்லமை அப்படிப்பட்டதாகும். ஆன்ட்டி, இறைவன் இயேசு டாக்டர் பால் தினகரன் அவர்கள் மூலம் பிறரின் பெயரை சொல்லி அழைத்து அவர்களின் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். அதை பற்றி உங்களின் கருத்து என்ன? அருமையானவர்களே, இது சரியான கேள்வி. இன்றைக்கு பெயரை கர்த்தருடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு அப்படி சொல்லும் பொழுது எத்தனை ஆச்சரியம்! அப்படி என்னுடைய மகனை பெயர் சொல்லி அழைக்கும் ஊழியத்தில் கர்த்தர் உபயோகிக்கும் பொழுது எனக்கு பெரிய சந்தோஷம். இது என் மகனுக்கு கர்த்தர் கொடுத்த ஈவு. இட்ஸ் அ டிவைன் பிளஸ்ஸிங் ஃப்ரம் த லார்ட் ஹிம்செல்ஃப் என்று நான் சந்தோஷமாக அந்த நாட்களை ஸ்தோத்தரிப்பது வழக்கம். நவீன் என்று ஒரு வாலிபனை ஆண்டவர் அழைத்தார். இந்த சாட்சியை பலமுறை பார்த்திருக்கிறோம். அவன் கெட்டுப்போன மகன், ஆனால் கர்த்தர் இந்த பெயரை சொல்லி அழைத்து அவனை நான் உன்னை மறுரூபமாக்கப் போகிறேன் என்று சொன்ன பொழுது அப்படியே கர்த்தர் செய்தார். Holy Spirit shows me there is somebody, a young man who has come out of prison who is in this crowd. My young brother, your name is Naveen. मेरा नाम है नवीन. 6 तारीख को मैंने जेल पे चला गया मर्डर केस में. But still those guilt and oppressions are following you, Naveen. But tonight Jesus is coming. Permanently you can come out of your sin. इस मसीह को देने के लिए तैयार हुए, जो कुछ भी करने के लिए तैयार हुए. Jesus has delivered you. இது எப்படி நடக்கும்? சாதாரணமான மனிதரால் முடியுமா? கர்த்தருடைய ஆவியானவரால் மட்டுமே தான் முடியும். இதற்கு காரணம் பால் தினகரன் அல்ல. அவர் உங்களையும் என்னையும் போல ஒரு மனுஷன்தான். ஆனால் அவருக்குள் இருப்பது கர்த்தருடைய ஆவியானவர். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவேன் என்று. அப்படி ஆவியை பெறும்பொழுது வாலிபர்களே, நடுத்தர வயது உள்ளவர்களே, ஏன் வயோதிபர்களே, நீங்களும் அந்த வல்லமையை பெற்று கர்த்தருக்கு என்று எழும்பி பிரகாசிக்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் என்று அன்பு மகனை உபயோகிப்பது போல உங்களை உபயோகிக்க காத்திருக்கிறார். உங்களை ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் என்னுடைய கணவர் அவர்களை ஆண்டவருடைய நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன். என்னுடைய அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அவரிடத்தில் பிரியமான ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவருக்காக எதையும் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை இருப்பது தான். அது எனக்கு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். இந்த உலகத்தில் எனக்கு கிடைக்கக்கூடாத ஒரு பாக்கியமாக அதை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் பெயருக்கு ஒரு இழுக்கு வரக்கூடாது என்று நினைக்கிற குணம்தான் அவருடைய குணம். தனக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவருடைய நாமத்தை நான் உயர்த்தி பிடிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஒரு துடிப்பு அவருக்கு உண்டு. அது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு குணம். இறைவன் இயேசுவின் அன்பால் நிறைந்த டாக்டர் பால் தினகரன் முதல் முறையாக இந்தியாவில் இறைவன் இயேசுவின் சரிதையை தொலைக்காட்சி நிகழ்ச்சியாக தயாரித்து தூர்தர்ஷன் நிலையத்தின் மூலம் 1983 ஆண்டிலே ஒளிபரப்பு செய்தார். இன்று இயேசு அழைக்கிறார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் சுமார் 11 மொழிகளில் வாரந்தோறும் 448 நிகழ்ச்சிகள் 23 தொலைக்காட்சி நிலையங்களிலும் மற்றும் ரெயின்போ டிவி மூலம் உலகமெங்கும் இயேசுவின் வார்த்தையை எடுத்துச் செல்கிறது. இதில் குறிப்பாக அமெரிக்காவில் மிகவும் பிரபலமான டே ஸ்டார் மற்றும் பல்வேறு கிறிஸ்தவ தொலைக்காட்சி நிலையங்கள் மூலம் இயேசு அழைக்கிறார் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகி வருகிறது. இத்தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் ஆசீர்வாதத்தை பெற்று வருகின்றனர். 1986 ஆண்டு தன் உயிரினும் மேலாய் அன்பு காட்டிய தனது தங்கை சகோதரி ஏஞ்சலை ஒரு கொடிய கார் விபத்தில் இழந்தும் தன் மனதில் துக்கத்தை அடைத்து கொண்டு இறைவன் இயேசு தன் தகப்பனாருக்கு கொடுத்த தரிசனத்தை
நிறைவேற்றும் பொருட்டு தன் தகப்பனாரோடு காருண்யா பல்கலைக்கழகத்தை அரும்பாடுபட்டு கட்டி எழுப்பினார். இன்று காருண்யா பல்கலைக்கழகத்திலிருந்து லட்சத்திற்கும் மேலான மாணவ மாணவியர் இறை அன்போடும் சிறந்த ஞானத்தோடும் மனதுருக்கத்தோடும் இவ்வுலகிற்குள் காருண்யா நட்சத்திரங்களாக திகழ்கின்றனர். அன்பினால் மட்டும்தான் இந்த உலகத்தையே ஆள முடியும் என்பதை இயேசுபிரான் அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள். அது இன்னும் பலித்து கொண்டு வருகிறது. அது மட்டுமல்ல, தன்னுடைய மனதிலே இருக்கின்ற குறைகளை கூறுவதற்கு துடித்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய எண்ணங்களை சொல்ல முடியாமல் யாரிடம் சொல்வது என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த ஜபகோபுரத்தை மரியாதைக்குரிய டாக்டர் பால் தினகரன் அவர்கள் உருவாக்கி, உங்களுடைய உள்ள கிடக்கைகளை சொல்லுங்கள், உங்களுடைய குறையை சொல்லுங்கள், அதை நிவர்த்தி செய்வதற்கு இயேசுபிரான் இருக்கிறான் என்பதை காட்டுவதற்காக இந்த ஜபகோபுரத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஜபகோபுர உன்னத பணி டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களுக்கு இறைவன் காட்டிய தரிசனத்தின்படியும் அவரை தொடர்ந்து அவருடைய புதல்வன் டாக்டர் பால் தினகரன் மூலமாக வெவ்வேறு மொழி பேசும் மக்களுக்கு அவரவர் மொழியில் ஜெபிக்க வேண்டும் என்ற தரிசனத்தின்படியும் இந்தியாவில் தற்போது 40 ஜபகோபுரங்களும் உலகில் பல நாடுகளில் 12 ஜபகோபுரங்களோடு குறிப்பாக இஸ்ரவேலிலும் புதிதாக ஜபகோபுரம் தொடங்க ஆண்டவர் கிருபை புரிந்துள்ளார். எல்லையை எல்லா என்பம் பெற்றிடுவாய் என்றோனந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லையை எல்லா என்பம் பெற்றிடுவாய். இறைவன் இயேசு தனக்கு கொடுத்த தரிசனத்தின்படி இந்திய மக்கள் செழித்தோங்க, இங்குள்ள ஏழை எளிய மக்கள் மற்றும் வாழ வழியில்லை என்று தவிக்கும் மக்களுக்கு சீஷா தொண்டு நிறுவனத்தின் மூலம் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகின்றனர். ஆன்டி, உங்களின் அன்பு மகன் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் இடைவிடாத ஊழியத்தின் மத்தியில் குடும்பத்தையும் கவனித்து வருகிறார். அதை பற்றி உங்களின் கருத்து என்ன? இதுவும் ஒரு நல்ல கேள்விதான். என்னுடைய கணவர் இருக்கும் பொழுது என்னுடைய மகனும் அவரும் சேர்ந்து 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 ஜெபித்து பல காரியங்களை செய்தார். எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அவர் இறந்த பிறகு என்னுடைய மகன் தனித்தவனானது போல கதறினான். ஆண்டவரே, இந்த உலகத்தில் மக்கள் அப்பா அப்பா என்று உம்முடைய அடியானை, உம்முடைய ஊழியரை அழைத்து அவரிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லி அவர் மூலமாய் பெரிய நன்மைகளை பெற்றுக்கொண்டார்களே, நான் இளைஞர், எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு செபித்தான். பல மணி நேரம் உடைந்து போன உள்ளத்தோடு. எனக்கு தெரியும், கர்த்தர் பல மணி நேரத்துக்கு பிறகு அவனோடு பேசினார். எத்தனையோ பக்கமாய் கர்த்தர் பேசினதை எழுதி வைத்து எங்களுக்கு காண்பித்தார். அப்படியே அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து வழிநடத்தி வருகிறார். அதற்கு ஆதரவாக என்னுடைய அன்பு மகளையும், அதாவது என் மருமகளையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவளும் ஷீ இஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன். புருஷன் அங்கே போயிட்டாரே, எனக்கு வரலையே, எனக்கு பண்ணலையே, அது பண்ணி ஒரு நாள் குறை சொல்வது கிடையாது என்று அவள் உள்ளத்தையும் கர்த்தர் தம்முடைய அன்பினால் நிரப்பி இருக்கிறார். இப்பொழுது அவளும் சேர்ந்து 2 பேரும் கடினமாய் உழைக்கிறார்கள். பிள்ளைகளை பற்றி என்ன, பிள்ளைகள் பாருங்கள், அப்பா அம்மா போய்விட்டாலும் 2 மாதம் தனியாக இருந்து தாங்களே பார்த்து கொண்டு எத்தனையோ பேருடைய அன்பினால் உதவினால் அவர்களும் சமாளிக்கிறார்கள். இப்பொழுது குடும்ப வாழ்க்கையில் இப்படித்தான் பாருங்கள், ஒருவருக்கொருவர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள இருக்கிறதுனாலே கர்த்தர்
அவருக்கு கஷ்டம் இல்லாமல் எல்லா வேலையும் செய்ய முடிகிறது. கர்த்தருடைய ஆவியால் குடும்பம் நிறையப்படும் பொழுது மட்டுமே இந்த ஐக்கியம், இந்த ஒரு மனம், இந்த சந்தோஷம், இந்த பலன், அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், ஆவிக்குரிய பலன் கிடைக்கிறது. அப்படித்தான் மகன் ஓடிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு நாங்கள் எல்லாரும் ஜபத்தோடு உதவி செய்கிறோம். எங்களால் இயன்றதை செய்கிறோம். பிள்ளைகள் செய்கிறார்கள், மனைவி செய்கிறாள், நான் செய்கிறேன், மற்றும் அநேகர் தாங்குகிறீர்கள். இன்னும் தாங்குங்கள். I thank God for His mercy, and at this time I'd like to greatly honor the memory of my precious father, Brother D.G.S. Dinakaran, and my precious mother, Mrs. Stella Dinakaran, for their great sacrifice, their prayers, their love, and their unconditional sacrifice to make me what I am. Now I request my mother to bless me. Our precious Heavenly Father, thank you, Lord, for all the goodness and mercy was showered upon my precious son, Master. Thank you, Father. I give you all the grace, all the thanks, and glory for your precious name, because you have made him a servant of God. You heard my dedication when he was a small baby. Until now, you have brought him to glorify your name. Thank you, Lord. And lay the mighty hand upon him, and increase your blessing upon him from today, more than what he was blessed all these 50 years. Right now, lay thy precious hands, loving hands, and bless him, Lord, and give him good health and strength. Lord, whatever he does, let it prosper. Let it prosper. Wherever you take him, go before him and guide him and lead him in a beautiful way. Thank you for hearing this simple prayer and honoring your servant. In Jesus' name, I pray. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear ones. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear ones. May God bless you, dear. Happy long life to you. Happy long life to you. Happy long life to dear ones. Happy long life to you. Happy birthday to you. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, எனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து எனக்காக பிரார்த்தனை செய்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவன் நூறத்தனையாய் ஆசீர்வதிப்பாராக. என்னோடு சேர்ந்து பிறந்த நாளை கொண்டாடும், திருமண வைபவ நாளை கொண்டாடும் ஒவ்வொருவரையும் ஆண்டவன் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்பதுதான். உலகமெல்லாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஜெபகோபுரங்களை ஸ்தாபித்து கடைசியில் எருசலேம் நகரிலே ஜெபகோபுரத்தை ஸ்தாபிக்கும்படியாக ஆண்டவன் என்னோடு பேசியிருக்கிறார். உலக மக்கள் எல்லாம், உலகத்தில் இருக்கும் அனைத்து மக்களும், எல்லா பாஷைக்காரரும், எல்லா ஜனங்களும், எல்லா ராஜாக்களும் எருசலேம் ஜெபகோபுரத்திலே வந்து தீர்க்க தரிசனம் உரைத்து ஜெபம் செய்யும் பொழுது ஒவ்வொரு தேசத்திலும் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும். ஒவ்வொரு தேசமும் எருசலேமோடு கர்த்தருடைய சித்தத்தின்படி உறவு கொள்ளும். அப்பொழுது உலகம் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகும். இதை செய்வதற்காகவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், எனக்கு வழிநடத்துதல் கொடுத்திருக்கிறார். இதற்கு எனக்கு துணை நிற்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்தியாவிலும் அதே சமயம்
இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் மூலமாக கோடிக்கணக்கான மக்கள் உண்மையில் பாக்கியம் பெற்று வருகிறார்கள். ஒரு நாளில் 50,000 பேர் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் மூலமாக தொடப்படுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் உலகத்தின் பல பாகங்களிலும் இப்பொழுது ஆண்டவர் அதை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். இதற்கு உதவி செய்யும் என் அருமை சகோதரர்களே, உண்மையில் சொல்கிறேன், என் சகோதரர்கள் நீங்கள் தான். என் அருமை சகோதரிகளே, உண்மையில் சொல்கிறேன், எனக்கு நீங்கள் தான் சகோதரிகள். எனக்கு ஒரு சகோதரன் கிடையாது, ஒரு சகோதரி கிடையாது. நீங்கள் தான் எனக்கு சகோதரர், நீங்கள் தான் எனக்கு சகோதரிகள். இயேசு அழைக்கிறார் பங்காளர்கள் தான், சீஷா பங்காளர்கள் தான், காருண்ய பங்காளர்கள் தான் எனக்கு சகோதரர்கள், சகோதரிகள். என்னோடு சேர்ந்து பிரார்த்தனை செய்து ஜனங்களுக்காக மன்றாடும் ஜெப வீரர்கள், இயேசு அழைக்கிறார் ஊழியர்கள், அவர்கள்தான் எனக்கு சகோதரர்கள், சகோதரிகள். ஆகவே நீங்கள் எனக்கு சகோதரர்களாக சகோதரிகளாக இருப்பது மட்டுமல்ல, நீங்கள் கடவுளுடைய இயேசுவின் சகோதரர்களாக சகோதரிகளாக இருப்பது நிமித்தம் எனக்கு அந்த சொந்தம் உங்கள் நிமித்தம் உருவாகி இருக்கிறது. ஆகவே கர்த்தர் உங்களோடும் கூட இருப்பார். உங்களை விட்டு விலகாமல், உங்களை கைவிடாமல் இந்த வருடம் முழுவதிலும் இருப்பார். எப்படி இருப்பாராம்? முதலாவதாக யாத்திராகமம் 4:15 படி, நான் உன் வாயிலே இன்னும் அவன் வாயிலே இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். என் வாயிலும் ஆண்டவர் இருப்பாராம். கடவுள் வாயிலே இருப்பார். நாம் செய்ய வேண்டியதை அவர் நமக்கு சொல்லி அவரே அதை செய்து முடிப்பார். என் வாயில் மட்டுமல்ல, உங்கள் வாயிலும் இருப்பாராம். நம்மை சேர்த்து வைத்திருக்கிறார். இந்த பணியிலே, இந்த சேவையிலே, கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றும் இந்த ஊழியத்திலே நம்மை சேர்த்து வைத்திருக்கிறார். என் வாயிலே இருக்கும் கடவுள் இந்த வசனத்தின்படி உங்கள் வாயிலும் இருக்கிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். நம்மை அது நிமித்தம் இணைத்திருக்கிறார். ஆகவேதான் நாம் சகோதரர்களாக இருக்கிறோம். நீங்கள் எனக்கு சகோதரியாக இருக்கிறீர்கள். இந்த வருடம் முழுவதிலும் நாம் இருவரும் ஒரே பாஷையை பேசுவோம், கடவுளையே வெளிப்படுத்துவோம். அடுத்தபடியாக 2 சாமுவேல் 5:24, பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். பொல்லாத தடைகளை உண்டாக்கும் ஆவிகளை வருடத்திலே கர்த்தர் நமக்கு முன்னே போய் உடைத்து திறந்த வாசலை நமக்கு கொடுக்க போகிறார். உங்களுக்கும் அப்படியே செய்வார், எனக்கும் செய்வார். நாம் சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக நாம் திறந்த வாசலை பெற்றுக்கொள்வோம். பொல்லாத பிசாசின் கிரியைகள், மனுஷிக கிரியைகள், பொறாமையின் கிரியைகள், வதந்திகளின் கிரியைகள், பற்றாக்குறையின் கிரியைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த வருடத்திலே உடைத்து போட முன்னே செல்கிறார். உங்களுக்கு அந்த கிருபையும் எனக்கு அந்த கிருபையும் கொடுத்து நாம் சேர்ந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் திறந்த வாசலை நமக்கு கொடுக்கிறார். கடைசியாக மீகா 2:13, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து அவர்கள் கடந்து போவார்கள். ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். நமக்கு முன்னே அவர் ராஜாதி ராஜாவாக போகிறார். ராஜாதி ராஜாவாக இந்த வருடத்திலே கனம் நமக்கு வரப்போகிறது. God is going to honor us. ராஜா நமக்கு முன்னே போகும் பொழுது நமக்கும் ராஜரீக மகிமை தான். அந்த மகிமையினால் கடவுள் இந்த வருடத்திலே நம்மை நிரப்ப போகிறார். எனக்கும் அந்த கிருபை, உங்களுக்கும் அந்த கிருபை. தைரியமாய் இந்த வருடத்திற்குள் நாம் பிரவேசித்து கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். அவருடைய மகிமையை அனுபவிப்போம். தடைகள் இல்லாமல் திறந்த வாசலை அனுபவிப்போம். அதோடு கூட ஆண்டவருடைய வார்த்தை நம் வாயிலே எப்பொழுதும் ஊறிக்கொண்டே இருக்கும். அது நம் வாயின் மூலமாக செயல்படும். கர்த்தருடைய சித்தம் அந்த வார்த்தை போகும் பொழுது உலகத்திலே நிறைவேறும். இந்த கிருபையை கொடுக்க கர்த்தர் நம் முன்னே போகிறார். நாம் பிரார்த்தனை செய்வோமா? இயேசுப்பா, என்னை மீண்டும் அது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் ஒன்றுமில்லை என்று நீர் அறிந்திருக்கிறீர். என் கரங்கள் மண்ணான கரங்கள் ஆண்டவனே. ஆனாலும் என் மீது இரக்கம் வைத்து என்னை உருவாக்கி என்னை வழி நடத்தி ஆண்டவனே உமது சித்தத்தை நிறைவேற்ற என்னை இரக்கமாக உபயோகப்படுத்தி வருவதற்காக நன்றி சுவாமி. நான் பேசுவதினால் அல்ல, நான் ஜெபம் பண்ணுவதினால் அல்ல, என் பரிசுத்த ஜீவியத்தினால் அல்ல, உமது இரக்கத்தின் நிமித்தம், உமது அழைப்பின் நிமித்தம், உமது பாசத்தின் நிமித்தம், ஜனங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் அன்பின் நிமித்தம் என்னை நீர் முன் நின்று முன் சென்று கரங்களை பிடித்து என்னை விட்டு விலகாமல் என்னை வழி நடத்த போகிறேன் என்று வாக்கு கொடுத்தீரே. உமக்கு நன்றி ராஜா, நன்றி.
நானும் உம்மோடு நிலைத்திருந்து உம் சித்தத்தை இந்த வருடம் முழுவதும் நிறைவேற்ற என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்காக உம்மிடம் பிரார்த்தனை செய்ய நீர் அழைத்திருக்கும் இவர்களையும் ஆசீர்வதியும் சுவாமி, ஆசீர்வதியும். அவர்களுக்கும் அதே கிருபையை தாரும். ஒரு நாளும் அவர்கள் கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது ராஜா, பயப்படவே கூடாது. அவர்களுக்கும் அந்த கிருபையை தாரும். இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கும் குடும்பத்தினரை ஆசீர்வதியும். அதே போல என்னோடு பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடும் ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்களுக்கும் இந்த பாக்கியத்தை தாரும். வருடத்தை நன்மையினால் முடிசூட்டி நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.